எப்படியெல்லாம் கொச்சப்படுத்த இயலுமோ, எப்படியெல்லாம் மட்டம் தட்ட இயலுமோ, எப்படியெல்லாம் சுப்ஹானல்லாஹ் இழிவுபடுத்த முடியுமோ அப்படியெல்லாம் இழிவுபடுத்தி பேசினான். இது யாரு செய்த பாவம்? ஃபிரௌன் செய்த பாவம். மக்கள் செய்த பாவம் என்ன? அரசியல் மேடையில பேசக்கூடியவர்கள் ஒரு 40 பேர் இருக்கலாம், ஒரு 100 பேர் இருக்கலாம். அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க பல ஆயிரம் பல லட்சம். அல்லாஹ் ரெண்டையும் சொல்லுகிறான். பேசுறவன் தான் இப்படி பேசுவான், தன்னை உயர்த்தி பேசுவான். யாருக்கு எதிராக பேசுகிறானோ அவர்களை மட்டம் தட்டி பேசுவான். அதை சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த கூட்டம் இருக்கிறதே, ஃபிரௌன் என்ன தெரியுமா செஞ்சான்? தந்த சமூகத்தை மடையனாக்கிட்டான். இந்த கதை நடக்குதுதானே. யாராவது ஒருத்தர் பேசினா கைதட்டி வரவேற்கிறோம். பேசுறவனுக்கும் தெரியும் நான் பொய் தான் பேசுகிறேன், கை தற்றவனுக்கும் தெரியும் பொய்க்குத்தான் நான் கை தட்டுறேன். குர்ஆன், இது குர்ஆன். ஃபிரௌன் செய்த வேலை என்னன்னா மக்களை மடையனாக்கினான். மக்கள் அவனுக்கு வழிபட்டார்கள். மக்கள் அவனுக்கு வழிபட்டார்கள். இன்றைக்கு சுப்ஹானல்லாஹ் கூட்டம் கூட்டமாக மக்கள் சேர்ந்து என்ன சொல்ல போறாரு அதை கேட்கிறாங்க, கைதட்டுறாங்க, வரவேற்கிறாங்க. அதுக்கு என்னெல்லாம் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க செய்வது பெரும் பாவம். அவன் சொல்றது ஒரு பொய், அந்த பொய்யை ஆவதிப்பது அதை விட பெரும் பாவம். அதுக்கு கைதட்டி அதுக்கு இன்னும் ஒரு கட்டத்தில் அதை என்ன செய்வது, தூக்கி விடுவது இன்னும் பெரிய பாவம். ஃபிரௌன் செய்த பாவம் மக்களை மடையனாக்கினான். மக்கள் அவனுக்கு வழிபட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னஹும் கானூ கௌமன் ஃபாஸிகீன். உனக்கு நான் புத்திய தந்திருக்கிறேன் சிந்திக்கிறதுக்கு, புத்திய தந்திருக்கிறேன் யோசிக்கிறதுக்கு. யாராவது ஒருத்தருக்கு கொண்ட புத்திய கொடுத்திடவானம், உங்களோட தலையை இன்னமொத்தருக்கு கொடுத்திடவானம். நீங்க யோசிங்கோ. நீங்க யோசிக்காம, நீங்க சிந்திக்காம இன்னமொத்தர் சொல்லுவதை கேட்டுக்கொண்டு நீங்க அதுக்கு கைதட்டினா இன்னஹும் கானூ கௌமன் ஃபாஸிகீன், நீங்க பாவிகள் என்று குர்ஆன் சித்தரிக்கிறது. அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலம்மா ஆஸஃபூனா. அந்த மக்கள் அந்த ஃபிரௌனுக்கு வழிபட்டு ஃபிரௌனுடைய பேச்சுக்கு கைதட்டி ஃபிரௌனுக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து அவனை தலைவனாக ஆக்கிவிட்டார்கள். ஃபலம்மா ஆஸஃபூனா, அவர்கள் எங்களுடைய கோபத்தை கிண்டி விட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், எங்களுக்கு கோபம் வந்து விட்டது. ஃபிரௌன் பேசினது எங்களுக்கு வந்த கோபத்தை விடவும் அவன் பேசியவைகளை நம்பி அதுக்கு வழிபட்டாங்களே அவர்களின் மீது எங்களுக்கு கோபம் வந்து விட்டது. எங்களை அவர்கள் கோபமாக்கி விட்டார்கள். எங்களுடைய கோபத்தை அவர்கள் வெளிப்படுத்தி விட்டார்கள். நாங்கள் அப்படியே அவங்க எல்லாரும் அழிச்சு போட்டோம். எல்லாரும் அழிச்சு போட்டோம். நீங்க ஒரு நாளும் நல்லவர்களாக மாட்டீங்க. உங்களுக்கு விமோசனம் கிடைக்க மாட்டாது, உங்களுக்கு நரம்பு கிட்ட மாட்டாது. ஏண்டா மற்றவன் சொல்ற பொய்க்கு கைதட்டி வரவேற்கிற சமூகத்துக்கு ஒரு நாளும் விமோசனம் கிடைக்க மாட்டாங்க, ஒரு நாளும் கண்டிருக்க மாட்டாங்க. இது ஏந்த கருத்தல்ல, குர்ஆனுடைய கருத்து. குர்ஆனை திரட்டுங்கள், கையில் எடுங்கள், படித்து பாருங்கள். குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஒன்று அவன் பொய் சொல்லுகிறான், அந்த பொய்க்கு கைதட்டி வரவேற்று நாங்கள் கண்ணால கண்டோம், கண்ணால கண்டோம். இது கடந்த காலங்கள் எல்லாருமாக சேர்ந்து இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை சமூகம் இனவாதம் பிடித்த, இனவாதத்தை கட்டிக் கொண்டிருந்த, மனிதநேயமற்ற, அரசியல் எந்த ஒரு அனுபவம் இல்லாத ஒருவனை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். என்ன நடந்தது? அல்லாஹ் எப்படி சோதிச்சான்? அல்லாஹ் எப்படி நாட்டு மக்களை சோதிக்க வைத்தான்? அல்லாஹுடைய கோபம் பல வகையில் எங்களுக்கு வரும், பல வகையில் வரலாம். அவைகளை அனுபவித்திருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, மிக அன்பாக சொல்லுகின்றேன், பொய் சொல்லுவதை விடவும் பொய்யை வரவேற்று பொய்க்கு கைதட்டி பொய்யை பாராட்டுவது
மிகப்பெரிய பாவம் என்பதை அனைவருக்கும் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். இதை சொல்லிவிட்டு கடைசியாக அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபிரௌனுடைய கூட்டத்துக்கு நடந்த வரலாறு இருக்கிறது. ஃபஜஅல்நாஹும் ஸலஃபன், அது நடந்து முடிந்த விஷயம். அது எத்தனையோ ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால இப்படி ஒன்று நடந்துச்சு என்பது உங்களுக்கு ஒரு வரலாறு. ஆனா வமஸலல் லில் ஆகிரீன், உங்களுக்கு இது ஒரு பாடம். இதை நீங்க செஞ்சாலும் உங்களுக்கு இது திருப்பி கிடைக்கும். இதை நீங்க செஞ்சாலும் இந்த பாவத்துக்கு நீங்க பங்காளியாக போவீங்க. அந்த காலத்தில் நடந்தது தான், ஆனா அது முடிந்து விட்டது நினைக்க பாடம். இதை உதாரணமாக, உபமானமாக, ஒரு எடுத்துக்காட்டாக உங்களுக்கு நான் ஆக்கி வைத்திருக்கிறேன். எனவே கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி குர்ஆன் மிக தெளிவாக, மிக அழகாக எங்களுக்கு கோடிட்டு காட்டுகிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த காலகட்டத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும்? முதலாவது நடவடிக்கை என்ன தெரியுமா? ரப்பிடத்தில் கையேந்துங்கள், அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கள். எதற்கு? நான் இவ்வளவு நாளும் செய்த பாவத்துக்கு தௌபாவாக, இவ்வளவு நாளும் செய்த பாவத்துக்கு தௌபாவாக. வெறுமனே தொழுகையை கலா செய்வது மட்டுமல்ல பாவம், ஜகாத்தை கொடுக்காம இருக்கிறது மட்டுமல்ல பாவம், ஒரு பாவியை தூக்கி விடுவதும் பாவம். பாவியை தூக்கி விடுவதும் பாவம், பாவத்தை ப்ரொமோட் பண்ணுவது பாவம். மிக இரக்கமாக சொல்லுகின்றேன், மிக அன்பாக சொல்லுகின்றேன். இந்த விடயத்தில் முஸ்லிம் சமூகம் முதலாவது செய்ய வேண்டிய வேலை, நாங்கள் பாவ மன்னிப்பு தேடி இறைவனின் பக்கமாக மீண்டு, யா அல்லாஹ், கடந்த காலங்களில் நாங்கள் செய்த தவறை மன்னித்துக் கொள்வாயாக, ஒரு நல்ல ஆட்சி எங்களுக்கு தந்தருள்வாயாக, இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவாயாக, இந்த நாட்டிலே நல்ல ஒரு சகவாழ்வை ஏற்படுத்தி வைப்பாயாக, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, பிறக்க இருக்கின்ற பாடசாலைகளில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, மாணவ மணிகளுக்கு நல்ல விழும்பியங்கள் நிறைந்த, வேல்யூஸ் நிறைந்த குவாலிட்டி எஜுகேஷன் இந்த சமூகத்துக்கு தேவை, இந்த நாட்டுக்கு தேவை, இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு தேவை. இதுக்கு என்ன செய்திருக்கிறார்கள், இதுக்கு என்ன செய்யலாம்? எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நாங்கள் ஹஜ்ரத் மூசா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்கா முக்கர்ரமாவுக்கு 3 துஆ செய்தார்கள். மக்கா முக்கர்ரமாவுக்கு 3 துஆ செய்தார்கள். அந்த 3 துஆவையும் எங்க நாட்டுக்கு நாங்க செய்யணும், எங்க நாட்டுக்கு நாங்க செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வராவுக்கு போனாங்க, அதே 3 துஆவை கேட்டார்கள், அதே 3 துஆவை கேட்டார்கள். அல்லாஹ், யா அல்லாஹ், மதீனா முனவ்வராவுடைய தராசீலையும் மதீனா முனவ்வராவுடைய கொத்து, அதாவது ஈச்சம் பழத்தை நிறுக்கிற அந்த அளவு கோல்லையும் பரக்கத்து செய்வாயாக. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஸாஇனா, எங்கட சாஅல பரக்கத்து செய்வாயாக, எங்கட தம்ருல பரக்கத்து செய்வாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈச்சம் பழத்துல பரக்கத்து செய், அது எங்கட பொருளாதாரம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டிருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மதீனா முனவ்வரா மக்கா முக்கர்ரமாவுல குடும்பத்தை விட்டுட்டு முதலாவது கேட்ட துஆ, ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினன், யா அல்லாஹ், பாதுகாப்பான இடமாக இந்த இடத்தாக்கி வைத்து விடுவாயாக. சேஃப்டி, நாங்க இருக்கக்கூடிய நாடு எங்களுக்கு சேஃப்டி, எங்களுக்கு பாதுகாப்பு. இங்க யாரும் யாரையும் அடித்து, கல்லடித்து, நெருக்குல போட்டு, கடந்த காலங்களில் நடந்த வரலாறுகள் தெரியும். அப்படிப்பட்ட ஒன்று நடக்காமல் இந்த ஊரை பாதுகாப்பாக வைத்து விடுவாயாக என்று சொல்லி நாங்கள் துஆ கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 2வது துஆ கேட்டாங்க, வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத்தி ரிஸ்கல் லஹும், யா அல்லாஹ், நல்ல ஒரு நிலையான பொருளாதாரம், எங்கட மக்களுடைய பொருளாதாரம் நல்லதாக இருக்க வேண்டும், பலவருக்கமும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு எங்கட உம்மத்துடைய பொருளாதாரத்தை நிலையாக்கி வைத்திடுவாயாக, நல்ல ஒரு பொருளாதாரத்தை ஏற்படுத்தி வைப்பாயாக. 3வது துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த உம்மத்துக்கு நல்ல ஒரு ஆசானை அனுப்பி வைப்பாயாக, நல்ல ஒரு ஆசிரியர் கிடைத்தால் அந்த சமூகத்துக்கு நல்ல விரும்பியங்கள் நிறைந்த கல்வி கிடைக்கும். ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன் யத்லு அலைஹிம் ஆயாத்திக் வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்ம. சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்ட துஆ இது. ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும்
யத்லு அலைஹிம் ஆயாத்திக் வ யுஸக்கீஹிம் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டார்கள்.